ஏர் சஸ்பெண்ட் போச்சு, மாற்றியாச்சு. ஏர் சஸ்பென்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் போச்சு, அதையும் மாற்றியாச்சு. திருப்பியும் உடம்பு வலி வர்ற மாதிரி குதிக்குதுன்னா இப்போ என்ன இது வண்டி? நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டால் கேபின் பூஸ் இருக்கு பாருங்கள், இதான் கேபின் பூஸ். இப்போ இதை கலட்டுறதுக்கு உண்டான வேலை என்ன நடக்குன்னு பாருங்க. ரியாத் ஒர்க் ஷாப்பு பிலிப்பைன்ஸ் தான். வண்டிக்குள்ளே ஒரு பெரிய பீமை போட்டு வச்சிருக்கு, கேபினை மேலே தூக்குறதுக்கு. இங்கே பாருங்க, தெரியுதா? பெல்ட்டு கட்டி மேலே லைட்டாக தூக்கிட்டு இங்கே இதோ ஓப்பன் பண்ணணும். இப்போ என்ன வேலை? சாதாரண ஒரு சவுண்டு தான் வருது. அதில் உட்கார விட மாட்டுக்கு, நம்மளை ஓட்ட விட மாட்டுக்கு, அவ்வளோ டயர்டாகுது உடம்பு. அதனால எவ்வளோ வேலை நடக்கு, எவ்வளோ ஈஸி பண்ணுறாங்க பாருங்கள். நம்ம பாகிஸ்தானி மெக்கானிக்கு, வெல்டர் அண்ட் டிங்கர் எல்லாம் அவர் தான். கிரெயின் போட்டு இப்போ அவரும் நம்ம பழைய மெக்கானிக்கும் ரெண்டு கைசா. டீக்கே அல்ஹம்துலில்லாஹ். கேபினை அப்படியே தூக்கியாச்சு. இங்கே வருங்க, உள்ள பீம் கொடுத்து கேபினை தூக்கியிருக்கு. இனிமேல் புஷ்ஷை கழட்டிட்டு பேரிங் போயிருக்கா, புஷ் போயிருக்கான்னு பார்ப்பாங்க. நானும் சொல்லி பார்த்தேன். அதை சேஞ்ச் பண்ண, இதை சேஞ்ச். ஏதாவது ஹாஸ்பிட்டல் போனால் முதல்ல பிளட் டெஸ்ட் செக்கிங், அப்புறம் கொலஸ்ட்ரால் செக்கிங், சுகர் எல்லாம் பார்த்துட்டு ஒரு ஸ்கேன் பண்ணணுமாங்க. அந்த கேஸ் தான் இது. எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் இங்கே வந்தாச்சு. எல்லாம் நல்லா இருக்கா? இப்போ இதுதான் பிரச்சனை. டைரெக்டாக எல்லாருக்கும் எந்த மெக்கானிக்காக கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? இது என்ன கம்ப்யூட்டர் உள்ளே விட முடியும்? வால்வா கம்பெனி அது, நம்ம கம்பெனி வண்டி, அதனால பார்க்குறாங்க. புரியுதா? பார்த்துருவோம் இன்றைக்கி என்ன நடக்கு, புஷ் எப்படி இருக்கு என்னன்னு. ஏன் அந்த மாதிரி டம்முன்னு அடிக்குது? ஏற்கனவே சொன்னேன், கேபின் புஷ் பண்ணால் தான் அப்படி வரும்னு. அதனால் ரியாத் ஒர்க் ஷாப் கழட்டிட்டாப்புல. நல்லா இருந்துச்சு, ஜிம்மி தான். ஓகே, என்ன நடக்குன்னு பார்க்கலாம். எங்க இருக்கு? உள்ள கொடுத்துருக்கு பாரு. இப்படிதான் தூக்க முடியும், வேற வழியே கிடையாது. கேபினை ஏர் சஸ்பென்ஸு ஃபஸ்ட்டு அதை எடுத்துட்டு தான் புஷ்ஷுக்கு கீழே போகணும். ஏன்னா மேலே கட்டி வச்சிருக்குல்ல கேபின், அதனால கேபின் டவுன் ஆகாது. கேபினை எப்போவுமே நம்ம டவுன் பண்ணும்போது அந்த ஃப்ரண்டில் 2 புஷ்ஷு அந்த ராடு தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த புஷ்ஷை மறுபடியும் இப்போ செக் பண்ணுறதுக்காக கழட்டிக்கிட்டு இருக்கு. கேபினை டவுன் பண்ணும்போது அப்படி கீழே விழாமல் பிடிச்சிட்டு இருக்கும்ல, அந்த புஷ்ஷு. இங்கே பாருங்கள், ஒரு வலிக்கு வர மாட்டேன்ட்டு கேபின் புஷ்ஷு. ஒரு நட்டு மாத்திரம், பெரிய நட்டை போட்டு வெல்டிங் பண்ணி அதை கழட்டுறாங்க. புஷ்ஷை அப்படியே இறக்கியாச்சு. செட்டு இதான் கேபின் புஷ். பார்த்துக்கிறேங்க, அசம்பிளியே இறக்கியாச்சு. கேபினை டவுன் பண்ணவுன்னா தலைகீழாக விழாமல் இருக்குது, கீழே விழாமல் இருக்கிற பிடிக்கிறது தான் இந்த புஷ்ஷு. ஒரு தான் இந்த புஷ், அந்த கேபினை கீழே விழாமல் வைக்கிறது. இதுதான் கேபின் புஷ்ஷு. இந்த அடி இதில் விழுந்தாதான் உடம்பு வலி வரும். அதான் கழட்டுறாங்க. இதனுடைய முடிவை அடுத்த வீடியோ